ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயின் அனலைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிட்காயின் என்ன மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் 3 விதமாக வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் வந்து நின்றுட்டுருக்கு. இன்னும் கிளியரான ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகலை. சரியா, ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அவுட் பண்ணி போகணும், அது ஏதாச்சும் ஒரு கிராஷ் வந்து நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் தான் நம்ம வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேயாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. பெரிய அளவு வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. சரியா, இருந்தாலும் இது ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காகவும் நம்ம யூசர்ஸ் கேட்டதுக்காகவும் ஒரு 3 விதமாக நான் அந்த சார்ட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், மார்க்கெட்டில் நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளியராக அனலைஸ் பண்ணுறதுக்காக வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வீக்லி சார்ட் படி என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ திரும்ப ஒரு கட்டத்தில் என்ன நடந்திருக்கு, டவுன் ஆகி வந்து ஒரு கட்டத்தில் மார்க்கெட் வந்து அப் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஹையை வந்து மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா மார்க்கெட் அப் ஆகி ரீடெஸ்ட் எடுத்து திரும்பவும் வந்து மார்க்கெட் வந்து அப் ஆகிருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் இப்போ உள்ள கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரெண்ட் படி மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு இந்த 25,000-26,000 லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சோனாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. சரி, அந்த லெவல் நீங்கள் வந்து பாருங்கள், இந்த ஏரியாவில் கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரிஜெக்ட் ஆகி அப்போ ஆகிருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலாக வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் டவுன் ஆகும். இது வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது வரைக்கும் அப் ட்ரெண்ட் அப்படின்னு தான். ஸோ அதுதான் மார்க்கெட்டில் வந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் மார்க்கெட் வந்து இதை பிரேக் அவுட் பண்ணி கேண்டில்லாம் க்ளோஸே வைக்கல. சப்போஸ் கொஞ்சம் கீழே விக்கு மாதிரி வந்து விட்டாலும் அது வந்து ஸ்டாப் ஹண்ட் மாதிரி ஹண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் 3 விதமான அனலைஸில் ஃபஸ்ட் அனலைஸ் படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் வந்து இன்னும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் இஸ் கிளியர் அப் ட்ரெண்ட். சரியா, சரி, செகண்ட் அனலைஸ், இது வந்து செகண்ட் அனலைஸ். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கும் பாசிபிள் இருக்குது. என்ன அப் சைடும் சொல்கிறான், டவுன் சைடும் சொல்கிறான் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து நம்ம என்றைக்குமே வந்து அப்படி தான் அனலைஸ் பண்ணோம். என்றைக்குமே ஒரு சைடு தான் போகும் அப்படின்னு வந்து ஷுவராக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டபுள் சைடு தான் அனலைஸ் பண்ண முடியும். சரியா, யாராக இருந்தாலும் அப்படி தான், அதான் ரூல். சரி, இந்த அனலைஸ் படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ட்ரெண்ட் லைன் அனலைஸ். சரியா, ஸோ ட்ரெண்ட் லைன் அனலைஸ் படி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிளியராக ஹையர் ஹை ஃபார்ம் ஆகி மார்க்கெட் போயிருக்கு. இருந்தாலும் ஒரு லெவலில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. சரியா, அந்த ஸ்ட்ராங் வீக்லி கேண்டில் பிரேக் அவுட் வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் அப்படியே ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் அனலைஸ் படியும் இந்த ரூலில் தான் இருக்குது. அதே இது நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட்லையும் எடுக்கலாம். சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கான்செப்ட் படியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. சரியா, ஸோ அப்படின்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சரியா, ஸோ அப்போ செகண்ட் அனலைஸ் படி மார்க்கெட் வந்து டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ட்ரெண்ட் லைன் அனலைஸ். ஸோ மூணாவது நம்ம வந்து அடுத்த அனலைஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த மூணாவது அனலைஸ் படியும் மார்க்கெட் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த மூணாவது அனலைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்தே ஒரு சைடுவேல தான் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பெரும்பாலும் மார்க்கெட் வந்து என்ன நடக்கும், பிரேக் அவுட் ஆகி இந்த ஹெட் லெவல் வரைக்கும் ஹைட்டுக்கு தகுந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து டவுன் சைடு வந்து போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணோன்னாலும் மார்க்கெட் வந்து டவுன் சைடுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சரியா, என்ன நடந்தாலும் நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளாடி நடக்கும். சரியா, பிட்காயின் ஹால்விங் நெக்ஸ்ட் இயர் வருது. ஸோ ஏப்ரல் மந்த். ஸோ பெருசாக ஒன்றும் டைம்லாம் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் வந்து நெக்ஸ்ட்டு 6 மாதத்துக்குள்ளாடி பிட்காயினில் ஒரு தரமான சம்பவம் வந்து இருக்கும். கிராஷ் ஆனாலும் சரி தான், அப்பானாலும் சரி தான், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் அந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்குள்ளாடி கண்டிப்பாக நடக்கும். என்னோடய பிளான் என்ன அப்படின்னா மார்க்கெட் BTC இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து கிராஷ் ஆகி சீப்பாக கிடச்சா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ சப்போஸ் மார்க்கெட் வந்து இப்போ உள்ள ட்ரெண்டு படி கிளியராக மார்க்கெட் அப்பாகி போனால் கூட மார்க்கெட் வந்து ஹெவியாக புல்லிஷ் ஆகுமாங்கிறது சந்தேகம்தான். சரியா, ஏன்னா நம்ம பிட்காயின் ஹால்விங்க்கு முன்னாடிலாம் எப்போவுமே பிட்காயினில் யூஸ்வலாக ஒன்று நடக்கிறது என்னென்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும்னா மார்க்கெட் வந்து சடனாக ஒரு டம்ப் ஆகி தான் ரிவர்சல் ஆகும். சரியா, ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். சப்போஸ் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்பாகி போகுதுன்னா
அதை வந்து ட்ரேடிங் பர்பஸுக்கு வந்து மூமெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம், அது பண்ணுவேன். அப்படி இல்லைனா ஓவராக புல்லிஷ் ஆகி போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து கிராஷ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ ஆல்ட் காயினில் கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கிடுவேன். ஸோ இதான் என்னோட பிளானாக வந்து இருக்குது பிட்காயின் அனலைஸ் படி. ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் 3 அனலைஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்ன மாதிரியான மூமெண்ட் வந்து கொடுக்கலாம், ஏ அனலைஸ் படி மூவ் ஆகுமா, பி அனலைஸ் படி மூவ் ஆகுமா, ஆர் சி அனலைஸ் படி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.